ஹலோ கைஸ், நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாமரை குளத்துக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். எங்களோட நண்பர்களோட வந்திருக்கோம். வந்து ஆர்டிபிஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரொட் மெஷின்லாம் எடுத்துகிட்டு இந்த வள்ளத்தில் கிளம்ப போகிறோம். வலையெல்லாம் விடக்குள்ள உங்களுக்கு லைவாக வீடியோ போடுறேன் கைஸ். தரைக்கு வலை தரைக்கு தான் எங்களோட குளம் இங்கே தான் வலை விட போகிறோம். பாருங்கள், இவர்தான் சொல்கிறது எப்படின்னா, இவர் தான் பொஸ், எங்களோட பொஸ் இவர் தான் கைஸ். என்னை கூட்டி போகிறார். இருந்து பாருங்கள் கைஸ், நான் லைவாக வீடியோ போடுறேன். எப்படி இவர் சுவாரஸ்யமான முறையில் எப்படியெல்லாம் மீன் பிடிக்கிறார், இவர் அதை எப்படி அதை கலட்டி எடுக்கிறது எல்லாம் அவர் லைவாக போடுவார். எல்லாம் உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னே இந்த தண்ணியெல்லாம் அழகாக பார்த்துக்கொள்ளணுங்க. இந்த இல்லாட்டி இதுக்குள்ள ஓட்டைக்குள்ள தண்ணி நிறைஞ்சி வல்லம் வரமப்பட்ட வல்லம் கடுமையாக முதலையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறார் இவர். ஏண்டா நடுக்குளத்துக்குள்ள தாண்டா யாரும் வரையில பார்த்தீங்கன்னா கேஸ் எத்தனை எவ்வளோ பெரிய குளம்ண்டு. சரி கேஸ், நாங்கள் வலையை விடக்குள்ள இந்த இழுக்கிறார் அவர். கிளம்ப போகிறோம். உள்ளுக்கு தண்ணிக்குள்ளே போயிட்டு லைவாக அவங்களுக்கு வீடியோ போடுறோம். சரி நண்பர்களே, நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளே இறக்கிட்டோம், தொழில் கிளம்பிட்டோம். இனி வலையை விடக்குள்ள நான் உங்களுக்கு எடுக்கிறோம். நான் அது மட்டும் இப்போ இந்த அறைக்கு சின்ன மெஷின் இருக்கு, இதை செட் பண்ணி விரால் மீன் பிடிக்க போகிறேன். பிடிச்சா அவங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படின்னு. சரி கேஸ், நாங்கள் வந்துட்டோம். இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டோம். நான் மீன் பிடிக்கிற இடம் இந்த வலை. இதுதான் இந்த வலையை விடுறதுக்கு ரெடியாகிறோம். இந்த வரைக்கும் எங்கட இது சின்ன செட்டப் உண்டு விரால் மீன் பிடிக்கிறதுக்கு. இதில் பிடிச்சா காட்டுறோம் உங்களுக்கு. நல்லா ஃப்ரொக்லூர்லாம் போட்டு செட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வீடியோ போடுவோம். வருஷத்தில் ஒரு வீடியோ சரி போடுவோம் உங்களுக்கு. இப்படி தான் கட்டணும். இது என்னத்துக்கு கட்டுற காரணம்? முதல்ல வந்து பெரிய பெரிய முதல்ல இருக்கு கேஸ். இதுக்குள்ளே 100க்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்கு. அப்போ இந்த வலையில் பட்டாலும் இந்த கம்பு இருக்குதான், கம்பில் கட்டிருக்கிறதால எடுத்துகிட்டு போய் வலையை பிச்சுட்டு போயிடும். வலையை கொண்டு போகாது முதல்ல. அந்த இவர் தான் கடுமையாக முயற்சி செஞ்சு வலிக்கிறார். கஷ்டத்துக்கு மத்தியில். இப்படி தான் வலை விடுறது கைஸ். நாங்கள் தொடர்ந்து இரவு விட்டோன்னா இரவு பட்டு எப்படியும் ஒரு 20 கிலோ மீன் இருக்கும். பாருங்கள், இப்போ தான் விடிஞ்சு வருது. காலையில் 7 மணி. சரி கேஸ், இந்த வலையெல்லாம் விட்டு முடிஞ்சு இந்த அறைக்கு வலை இந்த வலையெல்லாம் விட்டுட்டேன் கேஸ். விட்டுட்டு நாங்கள் போகிறோம் விரால் மீன். இந்த அறைக்கு இதில் இந்த ரொட் மெஷின் இதில் விரால் மீன் பிடிக்க போகிறோம். பிடிச்சிட்டு அப்படியோ சில்லுத்தாரா முட்டை எடுக்கிறதுக்கு போகிறோம். முட்டை எடுக்கிறோம், லைவாக காட்டுறோம் முட்டை எடுக்கிற வீடியோ. இந்த பறக்கு இதான் அந்த சில்லுத்தாரா. இந்த பறக்கு பாருங்க கைஸ். சரி, இந்த சில்லுத்தாரா முட்டை எடுத்து அவிச்சு சாப்பிடலாம், பொறிச்சு சாப்பிடலாம். முதலையில் இருந்தால் காட்டுறோம் பாருங்கள். அப்படியோ தொடர்ந்து இணைஞ்சிருங்க வீடியோவில். காட்டுறோம் உங்களுக்கு. சின்ன சின்ன துண்டாக தான் எடுக்கிறோம் வீடியோ. இதுக்குலாம் கைஸ் எடுக்க போகிறோம் முட்டை. வீடியோ போடுறேன் பாருங்கள். முட்டை எடுப்புமா இல்லாட்டி முட்டை புறம் எடுப்போம். மீன் எடுக்கிறதுக்கு முட்டை எடுக்க வந்தோம் கேஸ். முட்டை இன்னும் எடுக்கலை.
நண்பர் டேய் இஞ்சால் எடுத்து தெரியுறா மீன் பிடிக்கிறார் பார்ப்போம் பிடிக்குதா என்ன செய்துட்டு பார்ப்போம் கடன் தீவிரமாக முயற்சி செய்கிறார் இப்படிதான் guys நாங்கள் மீன் பிடிக்கிறது பாருங்கள் எனக்கு எரிஞ்சுட்றாடா நீ பின்னுக்கு எடுக்கிறாடா அப்படி சைட்டில் இருந்து மீன் இல்லை கைஸ் இன்றைக்கு தண்ணி கொஞ்சம் கூட குளத்தில் வேறு பக்கத்தில் போய்ட்டு ட்ரை பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு மீன் பிடிச்சா காட்டுறோம் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சில்லுத்தரா முட்டை எடுக்கிறோம் அதையும் காட்டுறோம் உங்களுக்கு இந்த சில்லுத்தரா இருந்து பறந்துட்ட கண்டுட்டார் போல் பார்க்குறார் கடும் ஆவலை விட்டு பார்க்குறார் முட்டையல் குஞ்சியல் இருந்தால் எடுத்து வளர்க்குறதுக்கு முட்டையில் இருந்தால் எடுத்து சாப்பிட்ற குஞ்சியல் இருந்தால் எடுக்கிறல பாருங்கள் இதுக்குள்ளே போகல அது என்ன காரணம்டா இதெல்லாம் பிரம்பு மரம் பிரம்புன்னு சொன்னால் தெரியும் தானே உங்களுக்கு ஸ்கூலில் டீச்சர் மாதிரி அடிக்க கொண்டு வருவாங்க பிரம்பு ஃபுல்லாக எல்லாம் முள்ளாக இருக்கும் முட்கள் நிறைந்த மரம் அதுக்குள்ளே இறங்கி தேடுறதுன்றது பெரிய சாத்தியமில்லாத விஷயம் பெரிய போராட்டத்துக்கு மத்தியெல்லாம் தேடணும் பாருங்க கைஸ் எப்படி அழகான இடம்ண்டு இந்த பறக்குது இதெல்லாம் கூட்டுக்கு தான் போகிறாங்க எல்லாரும் உங்களுக்கு இந்த பெரம்பு மரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பழம்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் இதில் பழம் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் என்ன பேர் சொல்றது இதுக்கு என்ன பேர் சொல்கிறது உங்களோட ஊரில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி முட்டை இல்லை இதுக்குள்ளே இருக்கக்குள்ளே அடுத்தடுத்து வீடியோ போடல உங்களை நீ டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அவ்வளோ நேரம் போகுது வீடியோ லெந்தாக போகுது முட்டை எடுக்கக்குள்ள உங்களுக்கு லைவாக காட்டுறேன் அதை மட்டும் காட்டி போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண அடுத்த வீடியோ நாளைக்கு போடுறேன் இல்லாட்டி மீன் கல்ட்டக்குள்ளே போடுவோம் ஹலோ கைஸ் இந்த ஒரு இடத்துல ஒரு முட்டை ஒன்று மாட்டிட்டு அதில் பெரிய பாம்பு ஒன்று பார்த்தோம் பாம்பு உங்களுக்கு காட்ட கிடைக்கல பாம்பு ஓடிட்டு பெரிய பாம்பு முட்டை ஒன்று இதுக்குள்ளே ஒரே ஒரு முட்டை இருக்குன்னு சொல்கிறார் நம்மளோட நண்பர் அது ஒரு அவங்களுக்கு காட்டுறேன் பக்கத்தில் விட சில்லுத்தாரான்னு சொல்லி சாக்லேட் கலரில் இருக்கும் அந்த கோழி தாரா வாத்து இனத்தை சேர்ந்தது அந்த முட்டையை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நீ கொஞ்சம் இப்படி வா நீ காட்டுறியா வீடியோவில் எங்கடா இருக்கி சரிங்க கேஸ் இதுக்கெலாம் இறக்கி சரியான முள்ளுன்றதால ஒன்று செஞ்சிடலாம் இதுக்கெலாம் வந்து பாதுகாப்பான முறையில் இதுக்கெலாம் விடும் முட்டை நம்மளோட நண்பர் காட்டுறார் தான் காட்டணும் பிடிக்கல அந்த அடிக்குது முட்டை அதுதான் சாமான் இதுதான் தேடி வந்தது அல்ல விளங்குடா சொல்லி வீடியோ நல்லா நாங்கள் காட்டின முட்டை உங்களுக்கு ஒழுங்காக விளங்கிருக்காது ஒன்று நினச்சிக்கொள்ளாதீங்க அடுத்த முறை முட்டை காட்டக்குள்ளே நல்லா வடிவாக காட்டுவோம்
இந்த பெரிய பெரிய யூடியூபர் மாதிரி செய்கிற மாதிரி அந்த முட்டையை கொண்டு வந்து வச்சுட்டு திரும்ப அப்படியெல்லாம் இல்லை. அனக்கொண்டாப்பா முட்டைக்குள்ளே வந்துருக்கிறோம். நீங்கள் லைவாக பாருங்கள் எப்படியான இடங்கள் இதில் ஒரு முட்டை இல்லாட்டி வேலை இல்லையே. இன்றைக்கு உங்களோட இதுக்கு முட்டை பார்க்க கிடைக்கல. அங்கால கரை எப்படி இடம்னு பாருங்க. சரியான முதலைகள், பெரிய பெரிய முதலைகள், பெரிய பாம்புகள் இருக்கிற இடம் தான் இது. அனக்கொண்டா தீவுக்குள்ளே வந்துருக்கிறோம் guys. வந்திருக்கிறோம் அனகொண்டா தீவு. முட்டையை எப்படி இருந்துச்சு பார்த்து போட்டால் இல்லை உங்களுக்கு என்ன சரி கமெண்ட் பண்ணுங்க கேஸ். எப்படி இருந்துச்சு என்ன மாதிரி கோழி முட்டை மாதிரி தான் அது. நம்ம இதுக்குள்ளே பார்க்குறோம். இதுக்குள்ளே பார்த்துட்டு வீடியோ லெந்தாக போகுது, சரியான லெந்தாக வந்துட்டு வீடியோ. இதுக்குள்ளே பார்த்துட்டு முட்டையில் இருந்தால் உங்களுக்கு ஷோர்ட்டாக அந்த வீடியோக்குள்ளே போடுறோம். எப்படி மரம்னு பாருங்கள் கேஸ். இப்படி பெரிய மரங்கள். நீங்கள் இங்கே வாரண்டா எங்களை கண்டக்ட் பண்ணி போட்டு வாங்க, கூட்டி வரோம் உங்களையும். ஆசையான ஆகல ஆபத்தான இடம் தான், ஆனால் நல்லா இருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். யூடியூபர் மாதிரி இருப்பீங்க. வாராங்கள் வாங்க வீடியோ எடுத்து போடுறோம்டா. வந்துட்டோம். முட்டை இல்லை வலை ஏற்றுறதுக்கு இந்த வந்து வலை ஏற்றிட்டு மீன் இல்லை. அதில் ஒரு மீன் ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கி இப்படி சொல்கிறார் நம்மளோட நண்பர். பார்ப்போம், அவர் கடகாலம் எக்ஸ்பீரியன்ஸ் நாள். இரவு பட்ட அளவுக்கு மீன் இல்லை பெருசாக. பார்ப்போம். இந்த வருது ஜப்பான் மீன் என்று நினச்சது விரால். இதைத்தான் நாங்கள் விரால் என்ற சைட்டில் காட்டு. இதுதான் நாங்கள் விரால் மீன், ஸ்னேக் கேட். சரி, நல்ல சைஸ் உண்டு. இதை நீங்கள் என்ன மீன் சொல்கிற உங்களுக்கு சொல்லன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விரால் தான் நாங்கள் சொல்கிறது. நீங்களும் விரால் தான் சொல்லுவீங்க. பார்ப்போம். இன்னும் நம்ம வீடியோ போடுறோம் பாருங்கள் தொடர்ந்து. நாள் பெருசாக தொழில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இரவு பிடிச்சோம். இரவு ஒரு 15 கிலோ மீன். இரவையில் உங்களுக்கு வீடியோ எடுத்தால் விளங்காது, அதில் பகலில் எடுத்தது. பகலில் இந்த மட்டும்தான் பற்றிக்கு. இந்த ஒரு ஜப்பான் மீன். இது என்ன மீன் நீங்கள் சொல்கிறது பாருங்கள். இதை நாங்கள் ஜப்பான்னு சொல்கிறது. ஒன்று தான் பற்றிக்கு. பார்ப்போம், நம்ம மீன் இருந்தால் பார்ப்போம். துண்டு துண்டாக தான் வீடியோ எடுத்து போடுறேன். ஃபோனில் எடுக்கிறதால அது ஒன்று செய்யலாம் மாரி. காட்டுவோம். ரைட், இதுதான் ஜப்பான் மீன். ஜப்பான் மீன். பக்கத்தில் விரால் எல்லாம் உயிரோட இறங்கி. அதில் இருக்கிற காயம் வந்து ஆமை கடிச்சிருக்கு, வலையில் பட்ட மீன். அதெல்லாம் காயம் பாருங்க. இப்போலாம் மீன் பெருசாக இல்லை. மீன் வேண்டாம், உங்களுக்கு நைட்டுக்கு வீடியோ எடுத்து போடுறோம். நைட்டில் மீன் கூடுதலாக படும். வீடியோ பெரிய கிளியராக இருக்காது. கேமராவும் குவாலிட்டி இல்லை. பாருங்கள் போடுறோம் வீடியோ. வலையெல்லாம் ஏற்றிட்டோம். வலையெல்லாம் ஏற்றி முடிஞ்சு மீன் இல்லை பெருசாக. இந்த மீனுக்கு என்னமோ கடிச்சு நோய் மாதிரி இருக்கு, நோய் உள்ள மீன் மாதிரி இருக்கு. அப்போ அதால் இதை நாங்கள் விடுவோம்ண்டு முடிவு எடுத்துருக்கா. விடுவோம் பாருங்கள் கைஸ், போகட்டும். இந்த தலையிலலாம் இன்னும் கடிச்சிருக்கு. அதுக்கு இந்த போகுது, அது விட்டாச்சு. இந்த போகுது பாவம். இனி அவ்வளோதான் தொழில். இன்றைக்கு கடன் கவலையில் இருக்கிறார் போஸ். இந்த அருகி 2 மீன் தான் இன்றைக்கு அமைச்சிருக்கி நம்மளுக்கு. இந்த விட்ட மீன் தான் நிற்கிது மேலாலே, உள்ளே போகுதில்ல. அதுக்கு என்னமோ நோய் அந்த மீனுக்கு. பரவாயில்ல, இன்றைக்கு ஒரு நல்ல ஒன்று செஞ்சிருக்கி. சரி கேஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.